புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனி நபரையும் குறிப்பிடவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கும்பகர்ணி. பாலா, பாலா, பாலா. என்னது இந்த தூக்கம் தூங்குறா? பாலா, பாலா. என்னங்க? பாலா எந்திரி பாலா. என்னங்க? ஒண்ணும் இல்ல, வண்டி சர்வீஸ் விடணும்னு விட்டுருந்தோம்ல, ம், அந்த மெக்கானிக் கால் பண்ணாரு. சரி, என்னவா? வண்டி ரெடி ஆயிடுச்சான். நீ அமௌண்ட் கொடுத்தனா போய் வண்டி எடுத்துட்டு வந்துருவேன். எவ்வளவு ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 900 ரூபாய் ஆச்சு. எது? 900 ரூபாவா? 900 ரூபாவா? 900 ரூபாவா? 900 ரூபாய்க்கு அப்படி என்ன பண்ணீங்க? என்னம்மா 900 தானே ஆச்சு. நம்ம வண்டிக்கு இன்ஜின் ஆயில் மாத்திருக்கோம், சீட் கவர் மாத்திருக்கோம், பிரேக் ஷூ மாத்திருக்கோம். 900 ரூபாய் ஆகாம எப்படிமா? உங்களை அந்த கடைக்காரன் நல்லா ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படி ஏமாலியா இருக்கீங்க? என்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்கு. என்னது 5000 ரூபாவா? பத்தாதே பாலா. அதெல்லாம் முடியாது. என்கிட்ட அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை வாங்கிட்டு வாங்க. சரி பாலா, குடு. சரி, நீங்க போங்க, நான் ஜிபே பண்ணி விடுறேன். சரி பண்ணு, நீ படுத்துக்கோ. பண்ணி விடுறேன், போங்க. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படுத்துருச்சு. அப்பாடா, 9000க்கும் 900க்கும் வித்தியாசம் தெரியாத லூசு. எப்படியோ 5000 ரூபாய் கிடைக்க போகுது. எப்படியோ நமக்கு ஜாலிதான். என்ஜாய் தாண்டி. ஆவின் ப்ளூ கலர் பால் பாக்கெட் மாதிரியே உட்காந்துருக்கா பார். சமாளிப்போம். இதா பாலா, பிஸ்கட் சாப்பிடு. என்னங்க பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, வரவேல ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு. சரி, உனக்கும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுதானா? ஆமா, வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சண்டே. என்ன தேதி? தேதி இன்னைக்கு மார்ச் 1. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு விசேஷம்னா பிரதோஷம்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் பெருசா இல்லையே. இன்னைக்கு என்னோட பர்த்டேங்க. மறந்துட்டேனே. அப்படியா பாலா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஒரு பொண்டாட்டியோட பர்த்டே கூட தெரியல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க பொண்டாட்டி, வீடு, வாசல் எல்லாம்? இரு ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பாரு பாலா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? என்ன? நாம இருக்கோம்ல, இந்த வீட்டுக்கு வாடகை என்னைக்கு கட்டணும்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. நம்ம கரண்ட் பில் என்னைக்கு கட்டணும்னு தெரியுமா? தெரியாது. மோப்பு செயின் வாங்கினேன்ல, அதான் பர்சனல் லோன் போட்டு அதோட இஎம்ஐ டேட்டாவது தெரியுமா? சொல்லு. தெரியாது. மத்த இஎம்ஐ விஷயங்கள் ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா உன்னுடைய பர்த்டேவை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறிய பாலா, இதெல்லாம் நியாயமா? ஒரு நல்ல புருஷங்கிறவன் அவன் பொண்டாட்டியோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிறவன் கிடையாது. அவளுக்கு என்னென்ன எப்போ தேவைங்கிறத கரெக்டா பண்றான் பாரு, அவன் தான் நல்ல புருஷன். உனக்கு என்னென்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் பாலா. உனக்கு நான் நல்ல புருஷனா இருந்தேன், இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். உனக்கு என்ன, இன்னைக்கு பர்த்டே அவ்வளவுதானே? இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போறோம். அதுக்காக நான் ஒரு 4100 ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். சரியா? அந்த 4100 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்கலாம்னு மட்டும் நீ நீட்டா லிஸ்ட் மட்டும் போட்டு வை. இப்போ நான் உள்ள போறேன், சாயந்தரம் நாம வெளியே போறோம். வரட்டா? பாய். எப்படியோ குண்டத்தை ஆஃப் பண்ணியாச்சு. என்ன வாங்கலாம்? பாலா, ஹாப்பி பர்த்டே பாலா. ஹாய் லிட்டில் ஹார்ட்ஸா? ஆமா, தேங்க் யூ கா, எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மேட்சிங்கா சாரி கட்டிருக்கோம். சூப்பர் கா. நீங்க லிட்டில் ஹார்ட் வாங்கிட்டு வந்தீங்க, என் வீட்டுக்காரர் இந்த மில்க் பிக்கி தான் வாங்கிட்டு வந்தாரு. சரி விடுடி,
ஆமா நீ ஏன் அப்படி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, என் வீட்டுக்காரு இன்னைக்கு 4100 ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், நீ நீட்டா லிஸ்ட் போட்டு வைன்னு சொன்னாரு. அதான் எப்படி நீட்டா லிஸ்ட் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், நீ நீட்டுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுடி. இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட. நீட் எக்ஸாம் எதுக்குக்கா? அடியே, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தாண்டி நீட் எக்ஸாம் எழுதணும். ஓ அப்படியா? ஆமாண்டி. சரி, நீ அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஆனா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதேக்கா. நீ +2 பாஸ் பண்ணிட்டு தானே? பண்ணிட்டேன். என்னடி இழுக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அப்ளிகேஷன் போட்டுற வேண்டியதான். சரிக்கா. நீ அப்ளிகேஷன் மட்டும் போடு. எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ஷீலா இருக்க பயமேன். சரிக்கா. டாக்டர் பாலா MBBS போர்டு போட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு டாக்டர் MBBS பாலா, அவ என் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிப்பேன்டி. சரியா? எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. ஓகே? சரிக்கா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் பாவனா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வந்துடவா? சரிக்கா. அக்கா, லவ் யூ பாலா. லவ் யூ. நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ச்சே, இப்படி ஒரு அக்கா. லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஷீலாக்கா, ஷீலாக்கா. ஹாய் பாலா, வா 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 வா. எப்படி இருக்க? என்னக்கா, டாக்டர் ஆசையை கிளப்பி விட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப எங்க படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த கோச்சிங் சென்டர், நீங்க எதையுமே சொல்லலையேக்கா. அட, கோச்சிங் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரியா? நீ என்ன பண்ற, எக்ஸாம் சென்டருக்கு போ. கொஸ்டின் பேப்பர் கையில கொடுப்பாங்க. சரியா? கொஸ்டின் 1க்கு ஏவை டிக் பண்ணு, கொஸ்டின் 2க்கு பியை டிக் பண்ணு, கொஸ்டின் 3க்கு சியை டிக் பண்ணு, கொஸ்டின் 4க்கு டியை டிக் பண்ணு, கொஸ்டின் 5க்கு மறுபடியும் ஏயை டிக் பண்ணு. மேல இருந்து கீழே. அவ்வளவு தாண்டி. அக்கா, நீட் எக்ஸாம் இவ்ளோ ஈஸியா? என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, ரொம்ப ஈஸி. நீ ஏன் கவலைப்படுற? நீ என்ன பண்ற, நேரா போயிட்டு டாக்டர் பாலா MBBSன்னு போர்டு அடிக்க குடுக்குற. ஓகேவா? சரிக்கா. போ, முதல்ல அந்த வேலையை போய் பாருடி. ரொம்ப சந்தோஷமா போடி. சரிக்கா. சரியா? வரேன். போடி போ. சந்தோஷமாவ போற? போ போ. உன்னை எப்படி மாட்டி விட போறேன் பாரு. என்னங்க பண்றீங்க? பாபாலா, வந்துட்டியா? இன்னைக்கு மாசம் பிறந்திருக்குல்ல, வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரிங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பாலா? நான் நீட் எக்ஸாம் எழுத போறேன். என்னது, நீட் எக்ஸாமா? நீட் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? இது கூட தெரியாமலா இருக்கும்? டாக்டர் படிப்புக்கு தானே. சின்ன வயசுல இருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பாலா, நீட் எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியம், நீயோ தமிழ் மீடியம். क्वेश्चंस எல்லாம் எப்படி புரிஞ்சிப்ப? அட நீங்க வேற, எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தாங்க. அதனால மாத்தி மாத்தி ஏபிசின்னு டிக் போட்டா கண்டிப்பா பாஸ் ஆயிடலான்னு ஷீலாக்கா சொன்னாங்க. ஓ, ஷீலாவோட ஐடியாவா இது? சரி சரி. போன ஜென்மத்துல நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கா. போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணனோ இல்லையோ, ஆனா இந்த ஜென்மத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குதுல்ல, அந்த பிள்ளையார்கிட்ட போய் டெய்லி 10 ரூபா வச்சு, பிள்ளையாரே எனக்கு நல்ல பொண்டாட்டியா கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அவர் தான் உன்னை கொடுத்துருக்காரு. பாத்தீங்களா, பிள்ளையாரே கொடுத்திருக்காரு. அப்புறம் போய் கேட்டேன், என்ன பிள்ளையாரே இப்படிப்பட்ட பொண்டாட்டியை கொடுத்துட்டீங்கன்னு. அதுக்கு அவரு 10 ரூபாய்க்கு இவ்வளவுதாண்டா வரும் போடா அப்படின்ட்டாரு. என்னது, அப்ப நான் 10 ரூபா பொண்டாட்டியா உங்களுக்கு? இல்ல 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 இருபாலா,
நீங்க பேசாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே இல்ல. பிரேக்கப். இது பிரேக்கப்பா? ஆமா, பிரேக்கப் தான். போக்குல நல்லது சொல்லிட்டு போறாளே. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறாளே? இது சரிப்பட்டு வராதே. வழக்கம் போல கலாவுக்கே ஃபோன் பண்ணி பேசிடுவோம். அதான் நமக்கு சரி வரும். ஹலோ கலா. ஹலோ அத்தா. ஹலோ கலா. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சு கலா. என்ன ஆச்சு? இப்ப என்ன புது பிரச்சனை? நம்ம பாலா நீட் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்றா. நீட்டா? பாலாக்காவா? என்னத்தான் சொல்றீங்க? விளையாடுறீங்களா? விளையாடல கலா, அந்த சாத்தான் ஷீலா இருக்குல்ல, அது பண்ற வேலை. ஐயோ அத்தா, பிளஸ் 2ல பாலாக்கா 10 மார்க் ஷீட் வச்சிருக்காங்க. என்னது 10 மார்க் ஷீட்டா? ஆமா அத்தா, ஒவ்வொரு முறையும் கோட்டடிச்சு மறுபடியும் எழுதி 10 மார்க் ஷீட் வச்சிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல அத்தா, 12th அவங்க அக்கவுண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு நிச்சயம் நீட் எக்ஸாம் எழுத எலிஜிபிலிட்டியே இல்ல. அப்போ இதுக்கு முடிவு என்ன கலா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்ளிகேஷன் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். அவங்களுக்கே நிலைமை புரியும். என்னவோ நல்லது நடந்தா சரி. சரியாத்தா, பாய். இந்த பலூன் ஏன் காத்து இறங்கி வருது? பாலா, என்னாச்சு பாலா? நான் நீட் எக்ஸாம் எழுத எலிஜிபிள் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்னவா? பிளஸ் 2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாம். நான் லாஸ்ட் குரூப் அக்கவுண்ட்ஸ் எடுத்தேன்ல, அதனால எனக்கு எலிஜிபிள் இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன்? ஷீலாக்கா எனக்கு அதெல்லாம் சொல்லவே இல்ல. 12th பாஸ் பண்ணா நீட் எக்ஸாம் எழுதிடலாம்னு சொன்னாங்க. நானும் சரி நம்ம டாக்டர் ஆக போறோம்னு போர்டெல்லாம் அடிக்க கொடுத்துட்டேன். என்னன்னு? டாக்டர் பாலா MBBS ன்னு. ஐயோ, நல்லா பண்ணாங்க போ உங்க ஷீலாக்கா. சரி, நீ ஏன் ரொம்ப டென்ஷன்ல வந்திருக்க? அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? ஒன்றும் இல்லை, இந்த 5 பலூனையும் 5 செகண்ட்ல நீ ஊதிட்டேன்னு வையேன், நான் உடனே இப்போ உனக்கு 1000 ரூபா கொடுத்துருவேன். 5 பலூனை எப்படிங்க 5 செகண்ட்ல ஊத முடியும்? முதல்ல நீ ட்ரை பண்ணு பாலா. இந்தா 5 பலூன் இருக்கு. சரி. 1 2 3 4 5. 1 2 3 4 5. முடிஞ்சிச்சு. நிறுத்து. என்னங்க இதென்ன போங்காட்டமா இருக்கு? அது எப்படி 5 செகண்ட்ல 5 பலூனை ஊத முடியும்? அதுவா, அந்த பலூனை கூட இப்ப நான் பண்றேன் பாரு. இப்போ இங்க பாரு, 5மே இங்க இருக்கா? இப்போ நீ என்ற, நான் ஊதுறேன். ஓகே? ஓகே. 1 2 3 4 5. இதுக்கு பேரு ஊதறதா? வேற நான் தான் ஊதுனேன்ல. என்ன பண்றேன்னு பாருங்க. தண்ணி லாரி மேலே ஏறுது. ஐயோ. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே.